வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த பதிவை பதிவு செய்கிறேன். இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து தொற்றிக்கிட்டு நம்மளை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கும் நோய் என்னவென்றால் சர்க்கரை நோய். சர்க்கரை நோய்க்கு டாக்டர்ஸ் மருந்துகள் கொடுக்குறாங்க. சில பேருக்கு அதிகப்படியான சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இன்சுலின் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மற்றபடி ஆயுர்வேத மருத்துவத்திலையும் நிறைய வந்திருக்கு. இந்த பாவக்காய் சம்மந்தப்பட்டது, நவப்பழம், இப்படி இந்த மாதிரி இதுகளில் நிறைய கொடுக்குறாங்க. கொடுத்து அதனுடைய கலவையாக அந்த ஜூஸு இந்த ஜூஸுன்னு நிறைய நெல்லிக்காயெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஜூஸ் எல்லாம் வருது. எல்லாம் வந்தால் கூட பிரதானமான ஒரு முதற்தரமான அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டால் வாக்கிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. வாக்கிங், நடைப்பயிற்சி என்பது ரொம்ப இன்றியமையாததாக இந்த சர்க்கரை நோய்க்கு தேவைப்படுகிறது. அதன் மூலம் இயற்கையாக நம் உடலில் உள்ள அந்த இரத்தத்தில் கலக்கக்கூடிய இந்த சர்க்கரையினுடைய அளவை குறைத்து நமக்கு சோர்வை நீக்கி நமக்கு நல்லதை செய்யுது இந்த வாக்கிங், நடைப்பயிற்சி. சரி, இந்த நடைப்பயிற்சி செய்யணும் அப்படின்னா ரைட்டுங்க, நடைப்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி செய்ய சொல்கிறாங்க, 40 நிமிஷம் செய்ய சொல்கிறாங்க, கரெக்ட். இதற்கு ஜோதிடம் எந்த விதத்திலாவது உங்களுக்கு உதவி செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக செய்யும். என்னங்க அதை எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நிச்சயமா. உங்களுடைய ஜாதகத்தினுடைய 3ஆம் பாவத்தினுடைய சப்ளாட் சூரியனாக இருப்பின் நீங்கள் அதுக்கு நடைப்பயிற்சிக்கு விரும்ப மாட்டீங்க. 2 நாள் போனால் நான் 10 நாள் போக மாட்டீங்க, உட்காந்துருப்பீங்க. 2 நாள் போவீங்க வீராப்பா, 10 நாள் இருக்க மாட்டீங்க. அதே போல் அந்த பாவத்தின் 3ஆம் பாவத்தினுடைய சப்ளாட் சந்திரனாக இருந்தால் காலை நேர பயிற்சிகளை விரும்ப மாட்டீர்கள், இரவு நேர பயிற்சியை தான் விரும்புவீங்க. இரவுனா ஈவினிங் மேலே தான் எனக்கு வாக்கிங் போக பிடிக்கும், காலையில் எனக்கு பிடிக்காது, காலையில் போகிறத நான் விரும்பலை, மிக வெயில் படுது, எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, என்னால் முடியாது அப்படி சொல்லி தவிர்த்துருவீங்க. 3ஆம் பாவத்தினுடைய சப்ளாட் செவ்வாயாக இருந்தால் எனக்கு நடக்கிறதே பிடிக்கலைங்க, எனக்கு ஓடணும் போல இருக்குது, ஜாக்கிங் மேன் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அதை ரொம்ப வலுவாக நின்று பயங்கரமாக செய்வீங்க. செஞ்சு நிச்சயமாக அந்த எரிக்கக்கூடிய அந்த கலோரிகளை நான் நிறைய பெறுவீங்க, நல்லாவும் செய்வீங்க. ரொம்ப இதுக்கு மீறி, அதாவது இதுக்கு மீறி சக்திக்கு மீறி செயல்பட்டு ஓடி ஜம்ப் பண்ணி ஜாக்கிங் பண்ணி ரொம்ப தீவிரமாக அந்த பயிற்சியை செய்து நிச்சயமாக அந்த சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. உங்களால் முடியும், நிச்சயமாக முடியும். அடுத்தபடியாக புதனாக இருப்பின் அது என்ன நடந்தால் தான் சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த புதன் இருக்குமே ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆள் செல் பேசிக்கிட்டே தான் நடப்பான். இந்த ஆளுங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூட செல்லை கையில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக செல்லை பேசிக்கிட்டு இந்த மணிக்கணக்காக செல்லை பேசிக்கிட்டு தான் நடப்பாங்களே ஒழி நடைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபராக நிச்சயமாக இருக்க மாட்டார். அவருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்தை ட்ரிகர் பண்ணக்கூடியது புதனாக இருக்கும். அடுத்தபடியாக குருவாக இருக்குமே ஆனால் பார்த்தீங்கன்னா போவாங்க, ஒரு அசரத்தையாக ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரிக்டாக தினமும் போனோம், ஒரு 40 நிமிஷம் நடந்தோம், நல்லபடியாக வந்தோம் அப்படின்ற ஒரு உணர்வுகள் இருக்காது. ஒரு நாள் போவாங்க, 2 நாள் போக மாட்டாங்க, அப்புறம் தானே புலம்பிகிட்டு இருப்பாங்க, போக முடியலன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நான் போகிறேன்னுவாங்க. இவர்களால் நடக்கவும் முடியாது. இவர்களால் 3ஆம் பாவத்தினுடைய சப்ளாட் குருவாக இருந்தால் இவரால் நடக்கவும் விருப்பம் இருக்காது, நடக்கக்கூடிய ஒரு நிலையில் உடம்புல இருக்காது. ஒபிசிட்டியோடு இவங்க கொஞ்சம் திணறுவார்கள். ஒபிசிட்டினால் ஏற்படக்கூடிய பிராபலத்தினால முழுமையாக அந்த நடைப்பயிற்சி செய்ய முடியாத நிலையும் அணுகுவார்கள். சுக்கரனாக இருப்பின்
மூன்றாம் பாவத்தினுடைய சப்ளாட் சுக்கரனாக இருப்பின் சந்தோஷமாக நடப்பாங்க, ஜாலியாக பேசிக்கிட்டே நடப்பாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது வரணும், அந்த மாதிரி டைமில் ஃப்ரெண்ட்ஸை தேடி தான் இருப்பாங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டை க்ரியேட் பண்ணிப்பாங்க. செல்ஃபோன் பேசிக்கிட்டே நடப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த இதில் வந்து செல்ஃபோன் இல்லைன்னா கூட யாரோடையாவது கலந்துரையாடல் பண்ணி சிரித்து கிரித்து பேசி சந்தோஷமாக பேசி தான் நடப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையை செய்வார்கள். ஒன்றாம் பாவத்தினுடைய சப்ளாட் சரியாக இருப்பின் பயங்கர சோம்பேறி, மெதுவாக தான் நடப்பாங்க. வேகமாக நடங்கன்னா என்னால் முடியாது, அப்படி நடக்க முடியாது, நான் கொஞ்சம் உடம்பு முடியல, எனக்கு முழங்கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கண்கால் வலிக்குது அப்படின்ட்டு செத்தனை தான் நடப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துப்பாங்க, மறுபடியும் நடப்பாங்க, உட்காருவாங்க, உட்காந்து நடப்பாங்க. உங்களை கவனிச்சிங்கன்னா ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக இருப்பின் அப்படி தான் செய்வாங்க. மூன்றாம் பாவத்தினுடைய சப்ளாட் ராகுவாக இருப்பின் இவங்க நடக்க மாட்டாங்க, பறப்பாங்க, பறந்து ஓடுவாங்க, கீழே விழுந்து காலையை முறிச்சுப்பாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, தாவுவாங்க, குதிப்பாங்க. கேதுவாக இருப்பின் மூன்றாம் பாவத்தினுடைய சப்ளாட் கேதுவாக இருப்பின் இவர்கள் எதையோ ஒன்றை திங்க் பண்ணி கொண்டே தான் நடப்பார்கள். நடையில் வந்து நடைப்பயிற்சியில் முழுமையான கவனம் செலுத்தாமல் எதையோ ஒரு திட்டங்களை தீட்டிக் கொண்டு எதையோ ஒன்றை யோஜனை செய்து கொண்டு உடம்பில் வந்து உற்பத்தியாகாத வியாதிகளை இவர்களே உற்பத்தி செய்து கொண்டு இது இப்படி இருக்குமோ, இது இவ்வாறு இருக்குமோ, இது இப்படித்தான் இருக்க வேண்டும், இது இந்த கட்டியாக தான் இருக்க வேண்டும், இந்த கேன்சர் கட்டியாக கூட இருக்கும் என்று பல விதத்திலும் யோஜனைகளை பண்ணி கொண்டு திங்க் பண்ணிக்கிட்டே தான் நடப்பாங்க. ஆனால் நடையில் வந்து முழுமையான கவனம் செலுத்தி நடக்கக்கூடிய நிலை என்பது இருக்காது. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சோதிச்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய நிலையில் உங்களுடைய உபகிரகம் இருக்குமே ஆனால் நான் சொல்லபடி தான் நடக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.